பெந்தேகொஸ்தே மே 24, 2026. புனித பெந்தேகொஸ்தே. இன்று திருச்சபை பரிசுத்த ஆவியின் இறங்குதலை கொண்டாடுகிறது. இது திருச்சபையின் பிறப்பையும் இறைமக்களின் அமைதியையும் இரக்கத்தையும் உலகிற்கு கொண்டு வர அவர்களுக்கு ஆற்றல் அளிக்கப்பட்டதையும் குறிக்கிறது. திருவாக்கியங்கள் அச்சத்திலிருந்து துணிச்சலான சாட்சியத்திற்கு ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை எடுத்துக்காட்டுகின்றன. மேலும் இன்று சீனாவில் திருச்சபைக்கான உலக சேவை தினத்தையும் நாம் கொண்டாடுகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் பரிசுத்த ஆவியானவர் நெருப்பாகவும் காற்றாகவும் வந்து தடைகளை தகர்த்து அச்சங்களை விரட்டி அடிக்கிறார். சீடர்கள் வெவ்வேறு மொழிகளில் பேசுகிறார்கள், ஆயினும் அனைவரும் கடவுளின் அற்புதங்களை புரிந்து கொள்கிறார்கள். நமது உள்ளூர் சமூகங்களுக்கு பொருத்தமான வழிகளில் கடவுளின் அன்பை பிரகடனப்படுத்த ஆவியானவர் நம் அனைவருக்கும் வல்லமை அளிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் இந்த வருகை நமது திருச்சபையின் பொது ஊழியத்தின் பிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சங்கீதம் 103 உமது ஆவியை அனுப்பி பூமியின் முகத்தை புதுப்பியும் என்று ஆண்டவரை வேண்டுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுடன் இருந்தாலன்றி இயேசுவே கர்த்தர் என்று ஒருவராலும் சொல்ல முடியாது என்று விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஆவியானவரை தமது அன்பை உலகிற்கு கொண்டு வரும் ஒரு பொதுவான நோக்கத்திற்காக நம் அனைவருக்கும் வெவ்வேறு வரங்களையும் திறமைகளையும் அளிக்கிறார். யோவான் நற்செய்தியில் இயேசு சீடர்கள் மீது ஆவியை ஊதுகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும். நீங்கள் எவருடைய பாவங்களை தள்ளுபடி செய்கிறீர்களோ அவைகள் தள்ளுபடி செய்யப்படும். செய்தி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். அவர் பயத்திலிருந்து விடுவிக்கிறார். சீடர்கள் பயத்தின் காரணமாக கதவுகளை மூடியிருந்தார்கள் என்று நற்செய்தி கூறுகிறது. இயேசுவின் மரணம் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர்களுடைய கனவுகள் சிதைந்தன, அவர்களுடைய நம்பிக்கைகள் மறைந்தன. மேலும் அவர்கள் தங்களை தாங்களே உள்ளுக்குள் அடைத்து கொண்டார்கள். அந்த அறைக்குள் மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளும் இதயத்திற்குள்ளும். இதை நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். உள்ளுக்குள் அடைத்து கொண்டார்கள். நாமும் எத்தனை முறை நம்மை நாமே உள்ளுக்குள் அடைத்துக் கொள்கிறோம்? எத்தனை முறை ஏதேனும் ஒரு கடினமான சூழ்நிலை காரணமாக, ஏதேனும் ஒரு தனிப்பட்ட அல்லது குடும்ப பிரச்சினை காரணமாக, நம்மை அடையாளப்படுத்தும் துன்பம் காரணமாக, அல்லது நம்மை சுற்றி நாம் சுவாசிக்கும் தீமை காரணமாக மெதுவாக நம்பிக்கை இழப்புக்குள் நழுவி தொடர்ந்து செல்வதற்கான தைரியத்தை இழந்து விடுகிறோம். இருப்பினும் நற்செய்தி நமக்கு உயிர்த்தெழுந்தவரின் பரிகாரத்தை வழங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை பயம் எனும் சிறைகளிலிருந்து விடுவிக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இதைத்தான் செய்கிறார். அவர் கடவுளின் நெருக்கத்தை நமக்கு உணரச் செய்கிறார். அதன் மூலம் அவருடைய அன்பு பயத்தை விரட்டுகிறது, வழியை ஒளிரச் செய்கிறது, ஆறுதல் அளிக்கிறது, துன்பத்தில் நிலைநிறுத்துகிறது. அச்சங்களையும் மூடுதலையும் எதிர்கொள்ளும் போது நமக்காகவும் திருச்சபைக்காகவும் முழு உலகத்திற்காகவும் தூய ஆவியானவரை வேண்டுவோம். ஒரு புதிய பெந்தேகொஸ்தே நம்மை தாக்கும் அச்சங்களை அகற்றி கடவுளின் அன்பின் சுடரை மீண்டும் உயிர்ப்பிக்கட்டும். நாம் ஜெபிப்போம். பெரிய உற்பத்தியாளர்கள் முதல் சிறிய நுகர்வோர் வரை அனைவரும் உணவை வீணாக்குவதை தவிர்க்கவும், அனைவருக்கும் தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்யவும் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். வாரும் பரிசுத்த ஆவியே, வாரும். உமது பரலோக இல்லத்திலிருந்து தெய்வீக ஒளிக்கதிரை பொழியும். வாரும் ஏழைகளின் தந்தையே, வாரும். எங்கள் செல்வங்கள் அனைத்திற்கும் ஊற்றே, வாரும். எங்கள் உள்ளங்களுக்குள் பிரகாசியும். ஆறுதல் அளிப்பவர்களில் சிறந்தவரே, ஆன்மாவின் மிகவும் வரவேற்கப்படும் விருந்தாளியே, இவ்வுலகில் இனிய புத்துணர்ச்சி, எங்கள் உழைப்பில் இனிய இழைப்பாறுதல், வெப்பத்தில் நன்றியுணர்வுடன் கூடிய குளிர்ச்சி, துயரத்தின் நடுவில் ஆறுதல். ஓ மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வீக ஒளியே, உமது இந்த இதயங்களுக்குள் பிரகாசியும். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை நிரப்பும். இறைவா, என் இதயத்தையும் தலையையும் அமைதிப்படுத்தும்.
அதனால் என் வாழ்வில் பரிசுத்த ஆவியின் கொடையை நான் நினைவு கூர முடியும். மற்றவர்களின் குரல்களில் உமது குரலை நான் பிரித்தறியட்டும். பிறருடைய செயல்களில் உமது அன்பை நான் உணரக்கடவேன். மன அழுத்தத்தின் தருணங்களில் உமது ஆவி தரும் அமைதியை நான் உணரக்கடவேன். ஆமென்.